மலர் குழுவினர் இப்பொழுது முல்லை மலர் குழுவினரின் பொங்கல் விழாவினை நாம் பார்க்க வந்துள்ளோம். இங்கே கடைகள் இருக்கின்றன. பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவிகள். துளசி மாடமும் நம்மளை அழகாக வரவேற்கிறது. கோலமும் மிக நன்றாக இருக்கிறது. தப்பாட்டத்துடன் மாணவிகள் அவர்களுடைய நடனத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அவர்களுடைய பொங்கல் விழாவினை இப்பொழுது நாம் கண்டு களிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முப்பெரும் கடலை போன்று முத்திசைகளிலும் 3 திசைகளிலும் சுரபியானது உருவெடுத்துள்ளது. இந்த சுரபியிலே திண்டுக்கல் மாநாட்டிலே எங்களது முல்லை மன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ரோஜா மலர்களின் மாணவிகளின் பொங்கல் விழாவினை பார்ப்போம். இங்கே விநாயகர் நடுநாயகமாக வீற்றிருக்கிறார். பொங்கலும் நடந்து கொண்டிருக்கிறது. ரோஜா மலர்களினாலே அலங்காரம் செய்திருக்கிறார்கள். கோலத்தில் கூட முளைப்பாறையும் இருக்கிறது. மாணவிகள் அனைவரும் கூடி இப்பொழுது கும்மி அடிக்க போகிறார்கள். அவருடைய பொங்கல் விழாவின் பங்கேற்பினை நாம் கண்டு காணலாம். அம்மா வரத பாருங்கம்மா, சும்மா செஞ்சு வரத பாருங்கம்மா. நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே. ஐயா வரத பாருங்கம்மா, சும்மா செஞ்சு வரத பாருங்கம்மா. ஊருக்குள்ள எத்தனை வீடமம்மா, அதில் எத்தனை பேருக்கு நன்மை அம்மா. உனக்கு எனக்கு என்னமம்மா, அதில் அம்மா கிட்ட கூறுமா. நானே நன்னே தானே நன்னே நானே தன்ன நன்னா இலையில படுத்தானே நன்னா இலையிலோ. எங்கள் ரோஜா கூட்ட இதழ் சார்பாக நாங்கள் அனைவரும் கொண்டாட இருப்பது தேசிய நாட்டு தலைவர்களின் ஒருங்கிணைப்பான கிராமத்து பொங்கல். அதில் உண்மையான மாணவிகளை வைத்து நாங்கள் இப்பொழுது ஒரு விநாயகரை செய்து அவருக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அனைத்தை உள்ளே வைத்து அதை தற்பொழுது உங்களுக்கு செய்து காட்ட இருக்கிறோம். அனைவரும் கண்டு களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே செவ்வந்தி மலர்கள் அழகாக அணிவகுத்துள்ளன. செவ்வந்தி மலர் குழுவினரின் அரிசி கோலம் மிகவும் நன்றாக இருக்கிறது. மாணவிகள் அனைவரும் கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு என்னென்ன சிறப்பம்சங்களை அவர்களுடைய குழு செய்திருக்கிறது என்பதை மாணவிகள் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்வோம். என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. சுரபி காலேஜ்ல பொங்கல் விழா கொண்டாடுறோம். இதுல வந்து நாங்க கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ, ஒரு சாதாரண கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செலிப்ரேட் பண்றோம். அதாவது பிரம்மாண்டமா இல்லாம எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். எங்களால முடிஞ்ச அளவுக்குனா எப்படின்னா ஒரு கிராமத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணி நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்னென்ன வந்து இந்த மாதிரி செவ்வந்தி
செவ்வந்தி குழுவினரின் சார்பாக அவர்கள் முருகன் சிலை வைத்துள்ளனர், அரிசியில் கோலமிட்டுள்ளனர், முளைப்பாரி வைத்து கும்மி அடித்து